என்னதான் இந்த பாண்டியனையும் பாண்டியன் குடும்பத்தையும் பழிவாங்கிறதுக்காக சோனியாவோட பேச்சை கேட்டுட்டு சக்திவேல் வந்து பழனிக்கு மளிகை கடை வச்சு கொடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாலும் இதுக்கு மேலுமே இந்த கடையில இருக்கக்கூடாது. ஏற்கனவே இந்த கடையில நமக்கு சரியான மரியாதை கிடைக்கிறது இல்ல. போதாத குறைக்கு இப்ப தங்கமேல் அப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு அவங்க பங்குக்கு அவங்களுமே நம்மளை அவமானப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் இந்த கடையில இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பழனி முடிவெடுத்து இந்த சக்திவேல் ஆரம்பிச்சு கொடுத்த மளிகை கடையை நடத்தணும்னு சொல்லி முடிவெடுத்தது பழனிவேல் எடுத்ததுலே சரியான முடிவுன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். வீட்டுல இருக்க எல்லாருமே வந்துட்டு செந்திலோட வீட்டு பால் காட்சிக்காக கிளம்பி போயிடுறாங்க. ஒரு வழியா பால் காட்சி எல்லாமே முடிச்சிருது. வீட்டுல இருக்க எல்லாரும் ஆசைப்பட்டபடியே பாண்டியனுமே வந்து கடைசி நேரத்துல பால் காட்சிக்கு வந்துடுறாரு. எல்லாரும் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்புறப்ப கோமதி வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வந்த முத நாளே அழுகிறேன்னு நினைச்சு எல்லாரும் வருத்தப்படாதீங்க. மீனாவை நாம இது வரைக்கும் மருமகளை பார்த்ததே இல்ல, மகளா தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். இத்தனை வருஷமா மீனா என் கூடயே இருந்துருச்சு. ஒரு பொண்ணு மாதிரி தான் நான் மீனா இத்தனை நாளா பாத்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு மீனாவை பிரிஞ்சிருக்கணுங்கிறது என்னால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. அதை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. மத்தபடி எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து ரொம்ப எமோஷனலா அழுதுட்டு இருக்காங்க. கோமதி அழுகிறத பார்த்ததுமே மீனானால ஆதங்கம் தாங்க முடியாம மீனாவுமே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏத்த இப்படி எல்லாம் அழுதுகிட்டு இருக்கீங்க, நான் இன்னும் உங்களை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சு போகல. இல்ல நீங்க கூப்பிட்டீங்கன்னா அடுத்த 5 நிமிஷம் நான் உங்க வீட்டுல இருப்பேன். நீங்க இப்ப கூட சரின்னு சொல்லுங்க, நான் உங்க பையனை விட்டு உங்க வீட்டுக்கு வர தயாரா தான் இருக்கேன். எனக்கு நம்மளோட வீடு தான் பிடிச்சிருக்கு, எனக்கு இங்க இருக்கிறதுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. இது எல்லாமே உங்க பையனோட ஈகோ பிரச்சனைனால வந்த விளைவு தான். இதுக்காக நீங்க மனசுக்கு கஷ்டப்பட்டீங்கன்னா அதுக்கு எந்த விதத்திலும் நான் பொறுப்பாக மாட்டேன். இதுக்கு முழு காரணம் உங்களோட பையன் செந்தில் மட்டும் தான் அப்படி சொல்லிட்டு மீனா அவங்க மனசுல இருக்க ஆதங்கத்தையுமே தூக்கி கொட்டிடுறாங்க. இதனால டென்ஷன் ஆன செந்தில் வந்துட்டு அம்மா தான் புரியாம சீன் போட்டு இருக்குன்னா நீ அம்மா கூட சேர்ந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் நம்மளோட நல்லதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு இப்ப வேணுமா என்ன நடக்குதுங்கிறது புரியாம இருக்கலாம், ஆனா இன்னும் கொஞ்ச நாள் நீயே உணர்ந்துருவேன் மீனா. நம்ம வீட்டை விட்டு பிரிஞ்சு வந்ததான் சரியான முடிவு. முன்ன இருந்ததை விட இப்ப நம்மளால நிறைய பணத்தை சேமிக்க முடியுது. நம்ம வாழ்க்கை ரொம்பவே மாறிக்கிட்டு இருக்குன்னு உன் வாயில நீ சொல்ல போற. அதனால ரொம்ப தூரம் இல்ல, கூடிய சீக்கிரமே அதெல்லாம் நடக்க தான் போகுது. இந்த விஷயத்தை நான் மட்டும் சொல்லல, உங்க அம்மா அப்பா தான் என்கிட்ட சொன்னாங்க. கண்டிப்பா அவங்க சொன்ன மாதிரி தான் நடக்க போகுது பாரு மீனா அப்படி சொல்லிட்டு செந்தில் பேசிட்டு இருக்காரு. ஏற்கனவே கோமதி அழுகிறதுனால டென்ஷனா இருந்த மீனா வந்துட்டு செந்தில் இவ்வளவு தூரம் தப்பு பண்ணிட்டு அதை நியாயப்படுத்துற மாதிரி பேசும்போது இன்னுமே அவங்களோட கோவம் அதிகமாயிருது. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு அத்தை வீட்டாளு எல்லாத்தையுமே கஷ்டப்படுத்திட்டு மறுபடியும் உங்க தரப்பை நியாயப்படுத்த பாக்குறீங்களா? நீங்க என்னதான் சொன்னாலுமே கண்டிப்பா உங்களோட முடிவு தப்பான முடிவு தான். ஒரு காலத்துல உங்களோட முடிவை நான் ஏத்துக்கவே மாட்டேன். இப்பயும் சொல்றேன், எனக்கு இந்த வீட்டுல இருக்கிறது சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நம்ம மறுபடியும் அந்த வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா நீங்க வரீங்களோ இல்லையோ முத ஆள நானே அந்த வீட்டுக்கு கிளம்பி போயிருவேன். நீங்க சொல்றது ஃபர்ஸ்ட் நடக்குதா நான் சொல்றது ஃபர்ஸ்ட் நடக்குதாங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு இங்க செந்திலுக்கு சவால் வர மாதிரி மீனாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த முத நாளே ஏன் மீனா என்னால சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரு வருத்தமே இல்ல, பிரிஞ்சிருக்கிறதா கஷ்டமா இருந்துச்சு. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இது எல்லாமே பழகிரும். செந்தில் சொல்ற மாதிரி இனிமேல் உங்க வாழ்க்கையை நீங்க வாழ பாருங்க. உங்களை இங்க அதிகாரம் பண்றதுக்காக இந்த வீட்டுல யாருமே கிடையாது. அதுக்காக நீங்களாம் எந்த ஒரு தப்பான முடிவும் எடுத்துடக்கூடாது. பொறுப்பா செலவு பண்ணுங்க, இனிமேல் காசு சேமிக்கிறதுக்கான வழியை பாருங்க. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சண்டை படம் நிம்மதியா வாழ பாருங்க அப்படி சொல்லிட்டு கோமதி அவங்களால முடிஞ்ச அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இவ்வளவு தூரம் கோமதி வீட்டுல இருக்க எல்லாரும் எமோஷனலா பேசியுமே சிந்துரோட மனசு கொஞ்சம் கூட மாறவே இல்ல. இவங்க எல்லாமே பொறாமையில பேசிட்டு போறாங்க. நம்ம இப்படி தனி கொடுத்து நம்ம வந்துட்டோம், நானும் மீனாவே இனிமேல் சந்தோஷமா வாழ போறோம். அப்பாவோட பேச்சை கேட்க தேவையில்ல, அம்மாவோட பேச்சை கேட்க தேவையில்ல, யாரோட அட்வைஸுமே இனிமேல் நம்ம கேட்க தேவையில்ல. நம்மளோட முடிவை நம்ம சுயமா எடுக்கலாம். நம்ம விருப்பப்பட்டபடி நம்ம சந்தோஷமா வாழ போறோம். அந்த வீட்டுல இருக்க யாருனாலுமே இப்படி ஒரு முடிவு எடுக்க முடியாது. அது போக அவங்க யாருக்குமே இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. அந்த பொறாமையில தான் அவங்க இப்படி எல்லாமே அழுதுகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நடிப்பு தான். அவங்க மனசுக்குள்ள பொறாமையை வச்சுட்டு வெளியே இப்படி நடிச்சிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து செந்தில் வந்து தப்பா தான் நினைக்கிறாரு. இதுக்கு மேல செந்திலுக்கு நின்று பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோமதி அங்க இருந்து கிளம்ப போறாங்க. அப்ப அரசியை கூப்பிட்டு பேசுற செந்தில் வந்துட்டு இந்த அரசி செலவுக்கு பணத்தை வச்சுக்கோ அப்படி சொல்லி கொஞ்சம் பணத்தை எடுத்து அரசி கையில கொடுக்குறாரு. வழக்கம் போல அரசி வந்துட்டு எதுக்கு என் கையில பணத்தை கொடுக்குற, எனக்கு தேவையான பணத்தை எல்லாம் அப்பாவே கொடுத்துறாரு, எனக்கு பணம் எல்லாம் தேவையான நீயே வச்சுக்கோ அப்படி சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. மீனாவுக்கு அவங்க மாமனார் மாமியார் பணம் கொடுத்துட்டாங்க. எனக்கு எங்க மாமனார் மாமியார் கொடுத்த பணத்தை தான் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். நீ சொல்ற மாதிரி அரசி நான் முன்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், அப்ப நான் பணம் கொடுக்கறது வேணுமா கஷ்டமா இருந்திருக்கலாம், தப்பா இருந்திருக்கலாம். ஆனா இப்பதான் நான் கவர்மெண்ட் வேலையில இருக்கேன், நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னே மாதிரி தான் மீனாவே கவர்மெண்ட் வேலையில இருக்கு, நல்லாவே சம்பாதிக்குது. நாங்க ரெண்டு பேருமே நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு தேவைக்கு அதிகமாவே இப்ப பணம் இருக்கு, அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அரசி வாங்கிக்கோ அப்படி சொல்லிட்டு மறுபடியும் செந்தில் வந்து பெருமையா பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி செந்தில் வந்து அவரை பத்தி அவரே ஆணவமா பேசிட்டு இருக்கிறத பார்த்ததுமே கோமதிக்கு இன்னுமே கோவம் அதிகமாயிருது. ஏற்கனவே மீனாவை பிரிச்சிருக்கிற வேதனையில இருக்கிற கோமதி வந்துட்டு செந்திலோட அந்த பிஹேவியர் பார்த்ததுமே ரொம்பவே எரிச்சல் ஆயிடுறாங்க. போதும் அரசி, அந்த பணமும் வேண்டாம் ஒண்ணும் வேணாம், அவன் மூஞ்சிலே விட்டு எரிஞ்சிட்டு வா போலாம். இங்க இருந்துகிட்டே இருந்தோம்னா இவனோட கதையை தான் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். என்னமோ உலகத்திலே இவன் தான் பெரிய கவர்மெண்ட் வேலை வாங்கிட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த நிலைமை நடிக்குதுங்கிற பொறுத்து இருந்து பார்க்கலாம். அரசி போலாம் அப்படி சொல்லிட்டு ரொம்பவே கோவமா வந்துட்டு கோமதி வீட்டுல இருக்க எல்லாருமே கூப்பிட்டு வெளியே கிளம்பி போயிடுறாங்க. இவங்க எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே போனாலுமே மீனா வந்துட்டு கடைசி வரைக்கும் பால்கனில இருந்து இவங்க எல்லாருமே கிளம்பி போறத பார்த்து அழுதுகிட்டே நிக்கிறாங்க. மீனா விட்டு பிரியறதுக்கே மனசு இல்லாம அழுதுகிட்டே கோமதிமே வந்து காலையில ஏறி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. காலையில இருந்து புது வீட்டுக்கு வந்து நிறைய வேலை பார்த்ததால மீனா வந்துட்டு அதுக்கு மேல வேலை பார்க்க முடியாம டயர்ட் ஆகி படுத்துறாங்க. தூங்கி எதிர்த்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நைட் ஆயிடுச்சுங்கிறதே மீனாவுக்கு தெரியுது. நம்ம வேற டயர்டா இருந்துச்சுன்னு சொல்லி தூங்கிட்டோம். வீட்டுல என்ன ஒரு வேலை வேற பார்க்கவே இல்ல, சமையல் பண்ணலாம்னா அதுக்கு தேவையான திங்ஸ் இன்னுமே எதுவுமே வாங்கவே இல்ல, பக்கத்துல கடை எதுவுமே இல்ல, காய்கறி வாங்கி எதுவும் சமையலும் பண்ண முடியாது, ஹோட்டல் எதுவும் பக்கத்துல இருக்கிற மாதிரியே தெரியல, எதுவுமே ஆர்டரும் பண்ண முடியாது, பசி வேற ரொம்ப எடுக்குது, பக்கத்துல எதுவுமே இல்லையே அப்படி சொல்லி மீனா புலம்பிட்டு இருக்காங்க. அப்பதான் பக்கத்துல ஒரு பாக்ஸ்ல சரணன் வந்து கடையில இருந்து ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை ஜாமான் கொடுத்தது ஞாபகத்துக்கு வருது. உடனே பசியோட மீனா வந்து பாக்ஸ் அவசர அவசரமா பிரிச்சு பாக்குறாங்க. உள்ள ஒரு பிஸ்கெட் எல்லாம் இருக்கிறத பார்த்துமே அந்த பிஸ்கட் பாக்கெட் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா வேலையுமே முடிச்சுட்டு மீனா பொறுமையா செந்திலுக்கு போன் பண்ணி பாக்குறாங்க. செந்தில் போன் எடுக்கவே இல்ல. வீட்ல இருந்து எல்லாருமே காலையிலேயே கிளம்பி போயிட்டாங்க. இவர் வீட்டை விட்டு வெளியே போய் 2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு, இப்ப வரைக்கும் போன் எடுக்க
கண்டுக்கவே இல்ல. எங்க இருக்க என்ன ஆச்சுன்னு ஏதாவது ஒரு வார்த்தையா சொல்றாரா? நம்ம சாப்பிட்டமா இல்லையான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்ல. இதுக்காக தான் ஆசைப்பட்டு நம்மள இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாரா? இவரை நம்பி வந்ததே பெரிய தப்பு அப்படி சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிற மீனா வந்துட்டு விடாம செந்திலுக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல மீனா கிட்ட இருந்து தொடர்ச்சியா போன் வரத பார்த்தமே செந்திலுமே போன் அட்டன் பண்ணிடுறாரு. என்னாச்சு மீனா, சொன்னாலும் சும்மா இருக்க முடியாதா? வீட்டை விட்டு இப்பதானே வெளியே வந்தேன், அந்த கொஞ்ச நேரத்துல ஏன் இப்படி போன் பண்ணிக்கிட்டே இருக்கிற? நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன், முடிச்சுட்டு வரேன், அது வரைக்கும் எனக்கு தயவு செய்து போன் பண்ணாத வை அப்படி சொல்லிட்டு மீனா பேசி இருக்கிறப்ப போனை கட் பண்ணிடுறாரு. செந்தில் இப்படி பரபரப்பா பேசுறத பார்த்தமே மீனாமே கூட சரி செந்திலுக்கு ஆபீஸ்ல இருந்து ஏதாவது ஒரு வேலை வந்திருக்கும், ஏதாவது வேலையில தான் பிஸியா இருப்பார் போல அப்படி சொல்லி மீனாமே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா செந்தில பார்த்தோம்னா மீனாக்கு தெரியாம அவர் பாட்டு போய் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் நம்மள வீட்டுல கேள்வி கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. வீட்டுல அப்பா அம்மா இருந்தாங்க, தம்பி அண்ணன் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும். அவங்களுக்கு பயந்துகிட்டு நம்ம எந்த ஒரு தப்புமே பண்ணாம இருக்கணும். இப்ப நம்மள கேள்வி கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. மீனால கண்டிப்பா நம்மள எதிர்த்து கேள்வியும் கேட்கவே முடியாது. நம்ம மீனா அதனா சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில இப்ப செந்தில் வந்து ரொம்ப பெரிய தப்பெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டு செந்தில் வந்துட்டு என்னால உடனே எல்லாம் வீட்டுக்கு வர முடியாது, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் பொறுமையா தான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவேன், உனக்கு தூங்க வச்சனா நீ பேசாம படுத்து தூங்கு அப்படி சொல்லிட்டு மீனா மனசு கஷ்டப்படுற மாதிரி செந்தில் இப்ப பேச ஆரம்பிச்சாரு. இன்னொரு பக்கம் செந்திலோட வாய்ஸை கேட்டதுமே மீனா கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க, இவர் எப்பயுமே இப்படி பேசக்கூடிய ஆள் கிடையாது, இன்னைக்கு இப்படி பேசிட்டு இருக்காருன்னா கண்டிப்பா அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிருப்பாரு, அதனாலதான் அவர் இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறது மீனாக்கே புரிஞ்சிருது. வீட்டுக்கு வந்த முத நாளே செந்தில் அவரோட வேலையை காட்ட ஆரம்பிச்சாரு. இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு தான் அந்த வீட்டை பிரிச்சு நம்மளை கூப்பிட்டு வந்தாரா? இவர் சந்தோஷமா இருக்கணுங்கிறக்காக நம்மளே கூப்பிட்டு வந்திருக்காரு. காலையில வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இப்ப வரைக்கும் நம்ம சாப்பிட்டோமா இல்லையான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்ல. வீட்டை சாப்பிடறதுக்கு தேவையான பொருட்கள் எதுவுமே வாங்கியும் போடல. வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குறதுக்கு அவர் கையில காசுமே இப்ப கிடையாது. இந்த நிலைமையில இவருக்கு அவசியமா கூடி தேவையா? என்னதான் செந்தில் சொல்லியிருந்தாலும் நம்ம அம்மா அப்பாவும் செந்தில் பேச்சை கேட்டுட்டு இப்படி எல்லாம் சொல்லியிருந்தாலும் நம்ம அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருந்திருக்கவே கூடாது. நம்ம கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு முடிவு எடுத்திருந்திருக்கணும். கண்டிப்பா இந்த விஷயத்துல நம்ம அத்தை மாமா பக்கத்துல தான் நின்று இருந்திருக்கணும். செந்தில் நம்ம வலுக்கட்டாயமா கூப்பிட்டாலுமே இந்த புது வீட்டுக்கு வர மாட்டேன்னு அங்கதான் இருப்பேன்னு சொல்லி அடம்பிடிச்சு உட்காந்துருந்தா செந்தில் என்ன பண்ணிருக்க முடியும்? இது எல்லாமே நம்மளோட தப்பு தான். இந்த பிரச்சனை இதோட விட்டுறக்கூடாது. இதை மட்டும் நம்ம இப்படியே விட்டுட்டோம்னா செந்திலுக்கு இன்னமே தைரியம் அதிகமாயிரும். நம்மளை பத்தி கொஞ்சம் கூட பயமே இல்லாம குடும்பத்தோட கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம தொடர்ச்சியா இது மாதிரி தான் தப்புக்கு மேல தப்பா பண்ணிட்டு இருப்பாரு அப்படி சொல்லி யோசிக்கிற மீனா வந்துட்டு இதுக்கு மேலுமே நாளை தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி நாளை காலையில போய் ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை அத்தை மாமா கிட்ட சொல்லிடணும். அவங்க கண்டிச்சு வச்சாங்க செந்தில் திருதுவாரு அப்படி சொல்லிட்டு இங்க மீனா முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எதுவுமே தெரியாம செந்தில் வந்து ரொம்ப சந்தோஷமா குடிச்சு சுத்திட்டு இருக்காரு. இங்க வழக்கம் போல கடையில வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாண்டியன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரொம்பவே லேட்டா தான் பழனி வீட்டுக்கே கிளம்பி வராரு. இங்க வீட்டுல சோனியா வந்து பழனி வழியன்னு சொல்லிட்டு வீட்டுல புலம்பிட்டு இருக்காங்க. உங்க வீட்டுக்காருக்கு வேற எந்த வேலையும் இல்ல, கடையில மட்டும் தானே வேலை பார்க்க போறாரு. கடையில வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையா தான் கிளம்பி வருவாரு. அவருக்கு முக்கியமான எந்த வேலையும் இல்ல, கடை வேலை மட்டும் தானே பாக்குறாரு. வேற எங்க போறாரு? அவர் இங்க தானே வர போறாரு. வேலையை முடிச்சு அதெல்லாம் நேரத்தோட வீட்டுக்கு வந்துருவாரு. நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம புலம்பிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு இப்ப தங்கமேலுமே வந்து கடைக்கு போனதுல இருந்து பழனி அசிங்கப்படுத்துற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுல ஒரு ஆளு நமக்கு சாதமா பேசிட்டு இருந்தது தங்கமேல் மட்டும் தான். நம்மளோட கஷ்டத்தை தங்கமேலிட்ட மட்டும் தான் சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா கடைசியில இப்ப தங்கமேலே வந்துட்டு இப்படி பழனி அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறது சோனியாக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. நம்ம கண்ணெதிர்க்கவே சோனியா வந்து பழனி அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுதுன்னா இன்னும் கடையில அது என்னெல்லாம் நடக்கும்? போதாத குறைக்கு இப்ப தங்கமேலோட அப்பா வேற கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. தங்கமேல் சரவணன் தங்கமேலோட அப்பா பாண்டின்னு சொல்லிட்டு இப்ப அங்க கடையில இருக்க எல்லாருக்குமே எடுபடி வேலை பார்க்கறது நம்ம வீட்டுக்காரர் தான் இருக்கும். காலையில நம்ம அவ்வளவு தூரம் சொல்லியுமே கிஃப்ட் எதுவுமே வாங்கிட்டு வராம வந்து நம்ம வீட்டாளுக்கு எல்லாரும் முன்னாடியுமே அவமானத்தை கொடுத்துட்டு மறுபடியுமே வந்து இப்ப அவமானப்படுற மாதிரி கடையில போய் வேலை பார்த்துட்டு கடைசியா தான் வீட்டுக்கு கிளம்பி வராரு. இவருக்கு என்ன சொன்னாலுமே புத்தியே வராது. இன்னைக்கு அந்த மனசு வீட்டுக்கு வரட்டும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சோனியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கடையில வேலையை முடிச்சு ரொம்பவே டயர்டா தான் பழனி வீட்டுக்குமே வராரு. வீட்டுக்கு வந்ததுமே சோனியா கிட்ட எதுவுமே பேசாம பழனி வந்து வழக்கம் போல படுக்க போறாரு. தூங்க போற பழனி எழுப்பி பேசுற சோனியா வந்துட்டு நீ இன்னும் என்னெல்லாம் அவமானப்படலான் இருக்க, நீ அவமானப்படுறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, நான் உங்ககிட்ட எவ்வளவு தூரம் சொல்லி பார்த்துட்டு நீ என் பேச்சை கேட்டு திருந்துற மாதிரியே தெரியல, உனக்கு என்னமோ அவமானப்படுறதுலாம் பழக்கப்பட்ட விஷயம் மாதிரி தான் நீ பண்ணிட்டு இருக்க, நீ அவமானப்படுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா இப்ப உன்னால சேர்ந்து நானும் இப்ப அவமானப்பட ஆரம்பிச்சிட்டேன். பால் காட்சிக்கு அந்த வீட்டுல ராஜி குரலி தங்கமேல் சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அவங்களால முடிஞ்ச கிஃப்ட் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. உங்ககிட்ட நான் நேத்தே சொன்னல ஏதாவது ஒரு கிஃப்ட் கொண்டு வந்து கொடுத்தியா, எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டேன். இப்ப என்னன்னா தங்கமேலே உன்னை அவமானப்படுத்துற மாதிரி பேசுது. அந்த கடையில என்னெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனா அந்த கடையில இருக்க எல்லாருக்கும் எடுபடி வேலையா நீ தான் பாத்துட்டு இருக்கேங்கிறது மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரியுது. இதுக்கு மேல என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. நாளைக்கு காலையில போய் உங்க அண்ணங்கள்ட்ட பேசி அந்த புதுசா மளிகை கடை வைக்கிறதுக்கான வேறுபாடெல்லாம் நீ பண்ண ஆரம்பிக்கணும். இதுக்கு மேல நீ பொறுமையா விட்டுக்கிட்டே இருந்தனா கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் அந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படி சொல்லி சோனியா மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் சோனியாக்கு ஆறுதல் சொல்லிட்டு படுக்கிற பழனி வந்துட்டு நடந்த எல்லாத்தையுமே பொறுமையா யோசிச்சு பாக்குறாரு. இருந்த ஒரு வயலுமே வித்து கொஞ்சம் காசு கதிருக்கும் மீதி காசை வந்து செந்திலுக்கும் கொடுத்தாச்சு. இதுக்கு மேல மச்சான நம்ம நம்பிக்கிட்டு இருந்தா அந்த கடையை மட்டும் தான். கடைசியில அந்த கடைக்கு போட்டியா சரணன் தங்கமேல் தங்கமேலோட அப்பான்னு சொல்லி எல்லாருமே பூந்துட்டாங்க. இனிமேல் அந்த கடையில இருந்து நமக்கு எதுவுமே கிடைக்குமான்னு தெரியல. இத்தனை நாள் நம்ம குடும்பத்துக்கு கஷ்டப்பட்டு இவங்க எல்லார்கிட்டயுமே இருந்து நமக்கு அவமானம் கிடைச்சதுதான் மிச்சம். சோனியா சொல்றதுலயே எந்த தப்பும் இல்ல, அம்மாவுமே சரியான முடிவா இருக்கிறனால தான் நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுது. பேசாம நம்ம மளிகை கடை வைக்கிறதா சரியான முடிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பழனிமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னதான் அந்த சுகன்யா சக்தியில எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த பாண்டிய குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறக்காக மளிகை கடை வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணாலும் தன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்துருச்சு. இதுக்கப்புறமே வந்து சம்பளமே வராத இடத்துல பழனி வேலை பார்க்கறத விட அவங்க அன்னைங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு தனக்குன்னு சுயமா ஒரு மளிகை கடை வச்சு பாண்டியன் மனசு கஷ்டப்படாத மாதிரி பழனியை வந்து வாழ்க்கையில முன்னேறி வந்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.